இந்த பார்பிக்யூல இருந்துட்டு இந்த பார்பிக்யூஸ்ல எப்படி ஏர்ன் பண்றாங்கன்னு நான் சொல்லட்டுமா? நாம இப்ப பார்பிக்யூக்குள்ள போயிட்டு எந்தெந்த ஸ்டேஜ்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் போனோன்னே டேபிள்ல உட்கார்ந்தோடனே நமக்கு சிக்கன் பான் எல்லாம் கொடுக்காம காணும் சீஸ் பொட்டேட்டோ கொடுத்து நம்ம வயதை ஃபில் பண்ண வைப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன்னு. செகண்ட், அந்த எக்ஸாட்டிக் எல்லாமே டேபிள் இல்லாம லைவ் கவுண்டர்ஸ் வச்சிருப்பாங்க. நாம என்ன பண்ணுவோம், லைவ் கவுண்டர்ஸ்க்கு போயிட்டு ஒரு எக்ஸாட்டிக் ஐட்டம் கேட்போம். அதை 30% தான் மீட் இருக்கும், இது 70% வெஜ்ஜிஸ் தான் இருக்கும். சரின்னு சொல்லி அதை டேஸ்ட் பண்ணிட்டே நடந்து வந்தா ஃப்ரீசர்ல அழகா டெசர்ட் வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே எடுக்காம வர முடியுமா? ஆளுக்கு 2 எடுத்துருவோம், அதையும் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சாப்பிட்டு போய் டேபிள் உட்காந்தா ஆள் தட்டி 3/4 வயது ஃபில் ஆயிடும். இதுல எங்க நம்ம போய் மெயின் கோர்ஸ்ல பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடுறது. இத்தனையுமே அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். இதெல்லாமே இல்லாம நம்ம 5 பேரா போயிருக்க இடத்துல ஒருத்தன் தான் நல்லா சாப்பிடுவான், மீதி 4 பேர் ஆவரேஜா தான் சாப்பிட்டு வருவோம். இதுலயுமே அவங்களுக்கு ப்ராஃபிட். பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு அன்லிமிட்டடுங்கிற பேர்ல நம்ம கிட்ட இருந்து அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறாங்க.